Good morning to all. So, இப்போ என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு கான்செப்ட் கோஆர்டினேட் ஆஃப் a vector with respect to the basis. ஆக்சுவலா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலா எம்எஸ்சி லெவல்ல நம்ம இந்த புக் என்னது எம்எஸ்சி லெவல்ல கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா இந்த புக்கை ஃபாலோ பண்ணும்போது வந்துடும். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் a vector with respect to basis. ஸோ அப்படின்னா என்னன்னா ஓகே இப்போ இது ஒரு பேசிஸ், ஒரு வெக்டார் ஸ்பேஸ் V ஓவர் Fக்கு ஒரு இது பேசிஸாக இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த வெக்டார் ஸ்பேஸில் எந்த ஒரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் இன் யூனிக் வேல எழுத முடியணும். அதாவது இந்த ஸ்கேலர்லாம் யூனிக்காக இருக்கும். அதான் கான்செப்ட். இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எல்லாம் இந்த ஸ்கேலர்லாம் என்னது யூனிக் ஃபீல்டு எலமெண்ட்ஸாக இருக்கும். அந்த யூனிக் ஃபீல்டு எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அந்த யூனிக் ஃபீல்டு எலமெண்ட்ஸ் தான் இது கோஆர்டினேட் ஆஃப் த வெக்டார். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துக்கோ. ஆக்சுவலாக பேசிஸ் கொடுத்துட்டாங்களா, இப்போ என்ன பண்ணால் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வெக்டார் V. ஸோ எந்த கோஆர்டினேட் ஆஃப் ஏ வெக்டார், இப்போ எந்த வெக்டாருக்கு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த வெக்டாரை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்டை எழுதிக்குவோம். எழுதிட்டு இதுலேருந்து இந்த ஸ்கேலர் எலமெண்ட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் என்னது கோஆர்டினேட் ஆஃப் த வெக்டார். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் கரஸ்பாண்டிங் டு த பேசிஸ். இதை நம்ம வச்சுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இது சிம்பிளாக இருக்கும் கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம படித்த விஷயம் தான், ஆனால் என்னென்னு தெரியாமல் இருக்கும். கோஆர்டினேட்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, ரைட் பாருங்க. ஸோ இது ஒரு பேசிஸ் ஃபார் எ வெக்டார் ஸ்பேஸ் R2 ஓவர் ஃபீல்டு R. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா த கோஆர்டினேட் ஆஃப் எ வெக்டார், இதில் உள்ள ஏதோ ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டு இது கோஆர்டினேட் ஆஃப் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு வெக்டார் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வெக்டரை U இது வீன்னு எடுத்துக்கிறேன், இது U வீன்னு எடுத்துக்கிட்டு இது வீன்னு கொடுத்துட்டாங்களா. ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வியை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட் எழுதணும். இதை எழுதிட்டேன். வியை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன். இப்போ விங்கிறது 2,3 இதை அப்படி எழுதிட்டு கோஆர்டினேட்ஸ் வைஸ் அடிஷன் போட்டுட்டு இந்த கோஆர்டினேட்டுக்கு இதை ஈக்குவேட் பண்ணுறேன், இதுக்கு ஈக்குவேட் பண்ணி நான் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 கண்டுபிடிச்சேன். ஸோ அதுதான் என்னோட கோஆர்டினேட் ஆஃப் V. புரியுதுங்களா? இதை அப்படியே சால்வ் பண்ணி ஆல்ஃபா 1 5/3 கிடைச்சிருக்கு, ஆல்ஃபா 2 -4/3 கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கோஆர்டினேட் ஆஃப் த வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. அதாவது கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸி, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதே மாதிரி ஒரு பேசிஸ் கொடுத்துருக்காங்க. அது 1 1 1. ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ பேசிஸ் ஃபார் ஏ வெக்டார் ஸ்பேஸ் R3 ஓவர் R. இப்போ இது இந்த கோஆர்டினேட் ஆஃப் திஸ் எலமெண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பேசிஸை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது UVWன்னு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கோஆர்டினேட் என்ன செய்யலாம், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரைட், இப்போ கோஆர்டினேட் ஆஃப் த வெக்டார் திஸ் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வெக்டாரை இதோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு ஸோ இதை நான் கோஆர்டினேட்டிவ் அடிஷன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம அப்போ டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஆல்ஃபா இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக சால்வ் ஆல்ஃபா 1க்கு 2 கொடுத்தீங்கன்னா ஆல்ஃபா இதுக்கு -5 கிடச்சிருக்குமா, 7 கிடச்சிருக்கும். ஸோ இப்படி சால்வ் பண்ணாலும் சரி, டேரெக்டாக சால்வ் பண்ணாலும் சரி தான். ஸோ யூனிக் ரியல் நம்பர் கிடச்சிருக்கும். ஆல்ஃபா 1க்கு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 இதுதான் என்னதுன்னா கோஆர்டினேட். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ கோஆர்டினேட்னா உங்களுக்கு புரிஞ்சு. இதே மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். சரிங்களா, ரைட். அடுத்த கண்டென்ட் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலாண்டா இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, ரைட். இப்போ என்ன பண்றோம்னா இந்த மேட்ரிக்ஸை 2 விதமாக பண்ணலாம். அதாவது ரோ ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல மாற்றலாம், கனோனிக்கல் ஃபார்ம்லேயே மாற்றினாலும் ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். ஸோ இப்போ நான் ரோ ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல மாற்றிட்டு ஸோ இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல எகிலான் ஃபார்ம்ல கொண்டு வந்துருச்சு. இப்போ இதுவும் என்னது இந்த மாதிரி மாத்திட்டேன்னா இப்போ இதுவும் ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். ஸோ இது இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதே நேரத்தில் என்ன பண்ணிருக்கேன்னா இதை கனோனிக்கல் ஃபார்ம்ல மாத்திருக்கேன். அதாவது ரோ எகிலான் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் கீழே ஃபுல்லாக 0 கொண்டு வருவோம். அப்பர் எலமெண்ட்டை நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே கனோனிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா above below மெயின் டயகனலுக்கு above 0 கொண்டு வரும், below 0 கொண்டு வரணும். இப்போ below 0 கொண்டு வந்துட்டேன்னா அடுத்து above 0 இந்த 1 0 மாத்திட்டேன்னா இதுவும் என்ன வரும்னா கனோனிக்கல் ஃபார்ம் சொல்லுவாங்க.
சரிங்களா? ஸோ இதுவும் ஈக்குவலண்ட் தான். ஸோ இப்போ ரெண்டுமே ஆன்சர் தான். இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். இது வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்துங்க ஒரு ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து தான் மெயின் கண்டென்ட். ஸோ இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் லைட்டாக பார்த்து வரும் பாருங்க. ஆல்ரெடி முன்னாடி நோட்ஸ் கொடுத்துட்டேன், அதை கொஞ்சம் பாருங்க. ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அந்த இருக்கு. ரோ ஸ்பேஸ்னா என்ன சொன்னேன்? ரோ ஸ்பேஸ்ங்கிறது ஸ்பேனிங் செட் ஆஃப் என்னது ரோ வெக்டார்ஸ் ஆஃப் ஏ. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ட்ரிஸ்லாம் ஃபீல்டில் இருக்கும். ரோ ஸ்பேஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் எஃப் என்னன்னு சொல்லியிருப்பேன். காலம் ஸ்பேஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் எஃப் எம்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இது ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ்க்கு டெஃபினிஷன். ஓகே. அப்போ இதை வச்சு என்னென்ன தியரம்ஸ்லாம் கொண்டு வரோம்னா, இப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு ரோ ஸ்பேஸோட டைமென்ஷனும் காலம் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷனும் ரேங்க் ஆஃப் ஏ எல்லாமே ஒன்று தான். ரோ ரேங்க் காலர் ரேங்க் எல்லாம் ஒன்று தான். ரோ ரேங்க்கு இது இஸ் ஈக்குவல் டு ரோ ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னாலும் ஒன்று தான். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. இஸ் ஈக்குவல் டு காலம் ரேங்க் அப்படின்னாலும் ஒன்று தான். ரோ ரேங்க் ஆர் காலம் ரேங்க் ஆஃப் ஏ. அப்போ ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ ரோ ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? ரோ ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ, அதில் காலம் ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ எல்லாமே ஒன்று தான். புரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது இந்த ஸ்டெப் முக்கியம். ஓகேங்களா? ஸோ மூணுமே அந்த அதாவது ரேங்க் ஆஃப் ஏனாலும் ஒன்று தான், ரோ ரேங்க் ஆஃப் ஏனாலும் ஒன்று தான், காலம் ரேங்க் ஆஃப் ஏனாலும் ஒன்று தான், ரோ ஸ்பேஸோட ஏயோட ரோ ஸ்பேஸோட டைமென்ஷனாலும் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொரு அதே மாதிரி என்னன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு எம் என் கிராஸ் என். எந்த ஒரு எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் ஓவர் ஃபீல்டு ஆர் ரிங் எதை எடுத்தாலும் ரேங்க் ஏயோட ரேங்கும் அந்த ஏ டிரான்ஸ்போஸோட ரேங்க் சேம். ஓகேங்களா? ஏயோட ரேங்கும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் இதை கொண்டு வருவாங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சேம். ஓகேங்களா? அதே மாதிரி காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சேம். ஓகேங்களா? இதான் வச்சு முக்கியமானது. ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் சேம். ஆக்சுவலாக இது வேற இது வேற. இது என்னன்னா டைமென்ஷனை பற்றி பேசக்கூடியது. இது ரெண்டு குழப்பிடாதீங்க. அதாவது ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏயும் சேம் நான் சொல்ல வரல. சரிங்களா? நான் சொல்ல வந்தது என்னன்னா அது டைமென்ஷன் சேமா இருக்கும். இது வந்து செட்டு, இது ரெண்டு செட்டு ஈக்குவல் நான் சொல்றேன். சரிங்களா? இங்க அது டைமென்ஷன் ஈக்குவல் சொல்றோம், குழப்பிடாதீங்க. இது வந்து டைமென்ஷன் ஈக்குவல் சொல்றது, இது வந்து செட் ஈக்குவல் ஸ்பேஸ் ஈக்குவல் சொல்றது. ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் சேமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சேம்ங்கிறது ரிசல்ட். இது டைமென்ஷன், இது ஸ்பேஸ், இது செட். ஓகேங்களா? அதே மாதிரி காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏவும் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சேம். புரிஞ்சுக்கோங்க, இது டைமென்ஷன், இது ஸ்பேஸ். ஓகே. அப்புறம் என்ன சொன்ன டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் காலம்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ரோஸ் ஆஃப் ஏனாலும் ஒண்ணுதான், ஆர் காலம்ஸ் ஒண்ணுதான். ஓகேவா? ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் எல்லாம் ஒண்ணுதான். டைமென்ஷன் ரோ ஆஃப் ஏன்னு அர்த்தம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ. ஸோ காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்னது சார் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்ல மாதிரி முக்கியமான வேர்டு. லீனியர் இண்டிபெண்டன்ட் போடணும், சும்மா ரோஸ் காலம் போடக்கூடாது. ஸோ முக்கியமான கண்டிஷன். மேக்ஸிமம் ஒரு வேர்டு முக்கியம். நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்பேஸ் ஈக்குவல். இப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏபி ப்ரொவைடட் ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஆர்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏபிக்கு ஆர்டர் டிஃபைன் பண்ணி ஏபிக்கு ஆர்டர் வந்து டிஃபைன் பண்றோம். சரிங்களா? இப்போ சப்செட் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஆஃப் பின்னு எடுக்கணும். அதுமாதிரி காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏபிக்கு காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு எடுக்கணும். சரிங்களா? ரைட். இது ஆல்ரெடி சொன்னது. ரோ ஆஃப் ஏன்னு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் லீனியர் இண்டிபெண்டன்ட் காலம்ஸ். இதான் ரேங்க் ஆஃப் ஏனா டெஃபினிஷனே தான். ஓகேங்களா? ஸோ இதான் டெஃபினிஷன். ரேங்க்கு டெஃபினிஷனே இதான். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏனா? வெரி சிம்பிள்.
maximum number of linear independent rows or maximum number of linear independent columns of A. Okay, so இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அப்புறம் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் a homogeneous system of equation இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இது பண்ணுவோம். அதனால இதை பார்த்துட்டு நீங்க வந்தா போதும். ஓகேங்களா? இப்போ ax = 0 கொடுத்தாங்களா? ரைட், ஏங்கிறது எனி m cross n மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சொல்யூஷன் ஸ்பேஸ் என்ன? ax = 0, w x வந்து என்னது rn ல வரும். ax = 0 இது சப்ஸ்பேஸ் ஆஃப் rn ஆ இருக்கும். இப்போ எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கும் டைமென்ஷன் இருக்கும். அப்போ டைமென்ஷன் w என்ன வரும்னா n - r. என்னங்கிறத டினோட் பண்ணோம்னா ஆக்சுவலாக என்னங்கிறது என்னது? வாட் இஸ் திஸ்? என்னங்கிறது நம்பர் ஆஃப், இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன்ஸ் வந்து எத்தனை? n அன்னோன்ஸ். ஆறுங்கிறது ரேங்க். ரைட்டா? அது எழுதியிருப்போம். என்னங்கிறது இல்லையா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகேவா? இந்த n - r ன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ். குழப்பிடுறாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ n - rங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ். இப்போ டைமென்ஷன் ஆஃப் w அர்த்தம் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்கோ அதுதான் இது டைமென்ஷன் சொல்லலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்ல இருந்து ரேங்க் கழிச்சிட்டோம்னா அதான் என்னது? டைமென்ஷன் ஆஃப் w சொல்லி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ரைட்டுங்களா? ரைட், இப்போ நம்ம சம்முக்கு வந்துடுவோம். இப்போ வாங்க கான்செப்ட். இப்போ இதுக்கு என்னது? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்களா? இதோட ஆர்டர் என்னது? 2 x 3. இப்போ ரேங்க் என்ன வரும்? மேக்ஸிமம் 2 வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ 2 வந்துடுது. ரோகிலான் ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, டிடர்மினன்ட் மெத்தட் போடுறாலும் சரி தான். ஏதாவது ஒரு 2 x 2 டிடர்மினன்ட் எடுக்கிறோம். நாட் ஈக்குவல் டு ரேங்க் 2. ஸோ அதாவது டிடர்மினன்ட் மெத்தட் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியுமில்ல நமக்கு. ஸோ ஆல்ரெடி அது +2 புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஆக்சுவலாக செகண்ட் எக்ஸசைஸ் நினைக்கிறேன் +2 புக்கில். அதான் பார்த்துக்கோங்க. டிடர்மினன்ட் மெத்தட் மூலமாக ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் ரேங்க் 2 வரும். இப்போ ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 கண்டுபிடிச்சோம்னா ரேங்க் 2 வந்துடும். இப்போ எந்த ஒரு 2 x 2க்கு டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 கொண்டு வர முடியலன்னா ஏதாச்சும் ஒரு 1 x 1க்கு டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பேன். அது நாட் ஈக்குவல் 0 வந்து ரேங்க் 1. இப்படியே ப்ராசஸ் போகும். சரிங்களா? இப்போ வந்து ரேங்க் வந்து என்ன? 2 கண்டுபிடிச்சிட்டேன்னா ரோ ரேங்க் ஆஃப் ஏ, காலம் ரேங்க் ஆஃப் ஏ, டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் ஆஃப் எல்லாமே 2 தான். கரெக்டுங்களா? எல்லாமே 1 தான். ரைட்டா? அப்புறம் முக்கியமான விஷயம் கர்னல் ஆஃப் ஏ. இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேட்ரிக்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட்டா? சரி, அப்போ அதனால ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இங்கே பார்த்துலாம். ஸோ கர்னல் ஆஃப் ஏ. கர்னல் ஆஃப் ஏன்னா அர்த்தம்? கர்னல் ஆஃப் ஏன்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இப்போ நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம் இந்த மாதிரி எடுக்கிறது. கர்னல் ஆஃப் xy செட் R3 ax = 0. இதெல்லாம் நல் ஸ்பேஸ் டெஃபினிஷன் தான். ஏங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணும். அதில் இந்த x வேல்யூ அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 0ன்னு எடுத்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ ax = 0 எடுத்துக்கலாமா? ஏ கொடுத்துட்டாங்க, அப்ளை பண்ணுறேன். அப்போ இது இதை நான் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தடில் நான் அதை சால்வ் பண்ணுறேன். ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு இது 2 கிடச்சிருச்சா? ஸோ இது வந்து ரோ ரெடியூஸ்ட் ஃபார்ம் எகிலான் ஃபார்மில் இருக்குது. ரோ ஆஃப் ஏ 0 வந்து 2ன்னு வந்துருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3ங்கிற நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இந்த 3ங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் எத்தனை வரும்னா 3 - 2 1. அப்போ அதை என்ன எடுத்துக்கலாம்னா என்ன எடுத்துக்கலாம்? செட் இஸ் ஈக்குவல் டு செட் வந்து ஃப்ரீ வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். முன்னாடி சொல்லியிருப்போம். அப்போ செட்டு அப்புறம் ஓகே தப்பு பண்ணியிருக்கணும். 1 2 வந்துருச்சா? ஏன் ரைட் செட். ஆமாம், ஒரே ஒரு ஃப்ரீ வேரியபிள் இருக்குன்னா அதை செட்டுன்னு எடுத்துக்கிறேன். செட்டை வந்து நான் டீன்னு அலாட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? பேக் ஸ்டெப் டிவிஷன் போயிடலாமா? ஸோ இங்கே இது 2 1 நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன்னா இந்த 2y + 8z = 0 இருக்கும். இசட்டுக்கு டி அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒய் கிடச்சிடும். இப்போ எக்ஸ் -2y -z = 0 இருக்கும். இந்த ஒய்யும் ஒய் வேல்யூ இசட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு எக்ஸ் கிடச்சிடும். அப்போ எக்ஸ் கிடச்சிருச்சு, ஒய் கிடச்சிச்சு, இசட் கிடச்சி. அப்படியே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். இப்படி கிடச்சிருமா? இதை இந்த மாதிரி எழுதியிருப்போம். எக்ஸ் ஒய் இசட் போட்டு டி இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஆல்ரெடி எழுதியிருப்போம் முன்னாடி பாருங்க போட்டுட்டு. ஸோ இதுதான் என்னதுன்னா இந்த எலமெண்ட் தான் இந்த நல் ஸ்பேஸோட பேசிஸ். இந்த எலமெண்ட் தான் நல் ஸ்பேஸோட பேசிஸ். ஓகேங்களா? ரைட் ரைட். ஓகே, அப்போ இப்போ நல் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணிட்டோம்? பேசிஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
ரைட். ஸோ ஒன்று இப்படி பண்ணலாம். அப்போ நல் ஸ்பேஸ் பேசிஸ் இப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது இப்படி கண்டுபிடிச்சி வரலாம். ஸோ இப்போ நல் ஸ்பேஸுக்கு இப்படி வரலாம். அதாவது நல் ஸ்பேஸ் என்ன வரும்னா டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் a வந்து n மைனஸ் ஆர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 மைனஸ் ரேங்க் எத்தனை 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1. ஓகேங்களா? அப்போ நல் ஸ்பேஸுக்கு என்னது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து என்ன டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதை விட ஏதோ கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஸோ ரேங்கனாலிட்டி தியரம் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது n கிராஸ் n மேட்ரிக்ஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். ஃபீல்டு எஃப்னு சொன்னாலும் ரிங்கு எதனால ஒன்று தான், நோ ப்ராப்ளம். ரைட்டுங்களா? ஸோ இன்டீஜராக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இதுக்கு என்ன தெரியும்? டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஏ மேட்ரிக்ஸ். டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ, முக்கியமானது காலம்ஸ் ஆஃப் ஏ. இப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டைமென்ஷன். ஸோ எம்சிக்களை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? நான் வந்து ஜஸ்ட் அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ திடீர்னு ஓகே டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஏங்கிறது மேட்ரிக்ஸ். ஆர் ஆஃப் ஏன்னு அர்த்தம் அதோட ரேஞ்ச் பேஸ் டைமென்ஷன், அதாவது ரேங்குன்னு அர்த்தம். ரேங்க் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இது 2 கண்டுபிடிச்சிட்டோம் 3. அப்போ டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து 1. அப்போ இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். சப்ஸ்பேஸ் ஆஃப் r⁻3 வரும். அப்போ இதுக்கு டைமென்ஷன் பேசிஸ் கண்டுபிடிக்கும் போது அதான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் இந்த கண்டுபிடிச்சு டைமென்ஷன் 1. இப்போ ஒரே ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ஸ் எலமெண்ட் இருக்கும். அதை வந்து அந்த இதை ஸ்பேன் பண்ணும், n ஆஃப் a ஸ்பேன் பண்ணும். அப்போ இது வந்து பேசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கா, அப்போ பேசிஸில் உள்ள ஒரு எலமெண்ட், பேசிஸ்ங்கிற செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட் இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? மற்றபடி நம்ம டேரெக்டாக டைமென்ஷன் கேட்டால் இதே யூஸ் பண்ணிடலாம். ரேங்கனாலிட்டி தேர்ந்து வச்சே பண்ணிடலாம். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா பேசிஸ் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் இ. அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த எழுதிக்கோமா, இதானே இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஒரு ரோ வெக்டார், இந்த ரோ வெக்டார். ஸோ 1 -2 -1 0 1 4 இந்த 2 வெக்டார் என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த ரேஞ்ச் ஸ்பேஸுக்கு பேசிஸாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிஸ் ஃபார் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு பேசிஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் பேசிஸ் ஆஃப் நல் ரேஞ்ச் ஸ்பேஸுக்கு அந்த பேசிஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ரோ ரேங்க், காலம் ரேங்க், டைமென்ஷன் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, டைமென்ஷன் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் முக்கியமாக நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம், ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் ஏயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நல் ஸ்பேஸோட பேசிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ரேஞ்ச் ஸ்பேஸோட பேசிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாமே நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ புரியாது, நான் 2-3 சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து நான் இதுலேருந்து எழுதுவேன். கரெக்டுங்களா? நல் ஸ்பேஸ் எங்கேருந்து எழுதும்? இப்போ டைமென்ஷன் ஒன்றுனா இதுதான் பேசிஸ். இங்கே எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? -7 -4 1 is a basis for n of u. வேற எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். எப்படின்னா t times -7 -4, 1 இப்படி போட்டு t belongs to r except 0. ஸோ இதுவும் என்னது பேசிஸ் ஜென்ரலாக கொடுக்குறது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த வெக்டாரோட நான் ஜீரோ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஒவ்வொரு எலமெண்ட்டும் பேசிஸ் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு எலமெண்ட் இதுதான் கொடுக்கணும் அவசியம். இதோட மல்டிபிள்ஸ் என்னது பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும். டி வந்து நான் வெளியே எடுத்துடணும், செட்டுக்கு வெளியே எடுக்கணும். டீக்குள்ள இந்த செட்டுக்குள்ள போட்டீங்கன்னா வேரி ஆகும். கரெக்டுங்களா? டீங்கிறது எனி நான் ஜீரோ ரியல் நம்பர், எனி ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ ரியல் நம்பர். இப்போ ஜென்ரலாக சொல்றது இதுதான் பேசிஸ் எலமெண்ட். ரைட். அடுத்த கொஸ்டின் என்னது? ஓகே 14 15 என்ன எழுதிக்க எனக்கு தெரியல. 135 இருக்கு. ஓகே பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 15th கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்களா?
இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேங்க் என்ன வரும்னா 1 வந்திருக்கா. அப்போது ரோ ரேங்கு, காலம் ரேங்கு, டைமென்ஷன் ரோ ஸ்பேஸ், டைமென்ஷன் காலம் ஸ்பேஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ பேசிஸ் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் ஏ கேட்டாங்கன்னா இந்த வெக்டர் தான் என்னது பேசிஸ். ஒன்று இப்படி எழுதிக்கலாம் அல்லது இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம். டீயை காமனாக கூட எடுத்து இப்படி போட்டு இது வேண்டாம் இப்படி எழுதிக்கலாம். டி 1, -1, 1 எழுதிட்டு டி இஸ் எனி நான் ஜீரோ ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர். ஓகேங்களா? டி இஸ் எனி ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ ரியல் நம்பர் ஆகும். ஸோ இதான் என்னது ரேஞ்ச் ஸ்பேஸ் வச்சு பேசிஸ் எலமெண்ட். ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த வெக்டரோட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாக என்னது பேசிஸாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று கரெக்டுங்களா? ஓகே, யூனிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த 1 -1 ஒன்று இருக்கலாமா? அடுத்தது 2 -2 2 இருக்கலாம். 1/2 -1/2 1/2 அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஆனால் பேசிஸ் எலமெண்ட் வந்து ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்று வந்து நிறைய வேஸில் எழுதலாம். ரைட். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, இப்போ பை ரேங்க் நல்டி தியரத்தை யூஸ் பண்ணிடலாமா? இது நம்ம ரேங்க் நல்டி தியரம் போடுறோம். மேட்ரிக்ஸுக்கு எழுதியாச்சு. இந்த ரேங்க் எத்தனை 1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 1 2 3. இப்போ ரேங்க் என்னது 2 வந்துடுது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து 2 வந்துருச்சு. அப்போது இப்போ இது ஒரு ஸ்பேஸ், இப்போ இதோட டைமென்ஷன் வந்து 2. அப்போது இந்த பேசிஸில் 2 எலமெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லணுமா? ஸோ அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன பண்ண வழக்கம் போல் இது என் ஆஃப் ஏக்கு டெஃபினிஷன் இதுதான். ஏங்கிறது கொடுத்துட்டாங்க, அப்படியே அப்ளை பண்ணுறேன். இதை அப்படியே ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது ரோ ரெடியூஸ் ஃபார்மில் மாறிடுச்சு. அன்னோன்ஸ் வந்து எனக்கு 3 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் 3 - 1 2. அப்போ 2 ஃப்ரீ வேரியபிள்ஸ் கொடுக்கணும். ஒய்க்கும் இசட்டுக்கும் 2 ஃப்ரீ வேரியபிள் அலாட் பண்ணுறேன். கொடுத்து எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ இந்த எக்ஸ் ஒய் செட்டு நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸ் ஒய் செட்டுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. எழுதிட்டேன். ஓகே, எழுதிட்டு இப்படி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய் செட்டு டி இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் சொல்யூஷன் ஸ்பேஸில் சொல்லியிருப்போம். டி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது கோஆர்டினேட்ஸ் வைட் அடிஷனாக எழுதிக்கலாம். எழுதிட்டு பேசிஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட் தான் பேசிஸாக இருக்கும். ஓகே, இன் ஜென்ரலாக எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். டி இந்த எலமெண்ட்டு, கே இந்த எலமெண்ட்டு, வேர் டி கே ஆர் எனி ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ ரியல், முக்கியமானது எனி நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். இதோட மல்டிபிள்ஸும் என்னது ஆல்சோ ஏ பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே தான் சேம் ப்ராசஸ். ரேங்க் வந்து 3 வந்துருச்சு. அப்போ என்னது? ஸோ எல்லாமே 3 வந்துடும். பேசிஸ் ஆஃப் ரேஞ்ச் பேஸுங்கிறது என்னது? இந்த எலமெண்ட், இந்த வெக்டார், அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ டிகே எல்லாம் அது நான் ஜீரோ ரியல் நம்பராக இருக்கும். எனி ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ ரியல் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பை ரேங்க் நல்டி தியரம் ஃபார் மேட்ரிக்ஸ். ஸோ இதை எழுதிட்டு வழக்கம் போல் அங்கே 3 3 வந்துருச்சா? இப்போது டைமென்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து 0. அப்போ அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ அதை செக் பண்ண பேசிஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். பேசிஸில் என்ன இருக்கும்? 0 0 மட்டும் இருக்கும். சரி, பார்ப்போம். ஓகே, என் ஆஃப் ஏன்னு வந்துருச்சா? ஸோ எழுதிட்டோம். இதை அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரோம். ஸோ ரேங்க் 3 3 நம்பர் ஆஃப் ஒன். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் 0 வந்துடும். இப்போ நோ ஃப்ரீ வேரியபிள்ஸ், அப்புறம் டைமென்ஷன் வந்து 0 அர்த்தம். ஓகேங்களா? ரைட். தஃபோர் சால்வ் பண்ணி பார்ப்போமே. இந்த பின்ன பேக் சப்ஸ்டியூஷன் போட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அதாவது இந்த ஸ்பேஸே 0 0 0 தான். ஓகே, சால்வ் பண்ணும்போது இந்த 0 0 இதான் ஸ்பேஸே என்னோட 0 0 தான். இப்போ நேரத்தான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு 0ங்கிற வெக்டார் ஸ்பேஸ்க்கு பேசிஸ் என்னவா இருக்கும்? எம்டி செட்டாக இருக்கும். அப்போ இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு பேசிஸ் வந்து எம்டி செட். ஓகேங்களா? இது லாஸ்ட் கிளாஸில் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப கண்டினியூட்டியே நிறையா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இது போட்டாச்சு. அடுத்து என்னது? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் தான், சிமிலர் ஒர்க்கு. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்களா? இது அப்படியே பேசிஸ் சேம் ஒர்க்கு. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம். இது கரெக்டானு பாருங்க. சால்வ் பண்றோமா?
y is equal to 2k வந்துடும் plus 2k x plus 3y set x க்கு 2k கொடுத்தா 6k x equal minus 11k okay 11k 2k இது k தான் வரும் கரெக்டா 5 வராது k தான் z k தான் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல 1 ஆயிடும் இப்போ k ங்கிறது இனி ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ ரியல் நம்பர் ஸோ இதான் இது நல் ஸ்பேஸுக்கு பேசிஸ் ஸோ அதை தான் இங்கே தெளிவாக எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதை தான் இங்கே தெளிவாக எழுதியிருப்பேன் பாருங்கள் ஓகேங்களா ஓகே முடியலையா அவ்வளோதான் ஓகேங்களா சரி இவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வந்து என்னது மேட்ரிக்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆக்சுவலாக ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஆக்சுவலாக சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னா என்ன பண்ணுவேன்னா அந்த யூடியூப்ஸில் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் தான் முக்கியமான விஷயங்கள் அதில் சொல்லியிருப்போம் அதை கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்